ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி தாலி பிரிக்கிற ஃபங்ஷன் அப்போ ராஜி எப்படி இருந்திருப்பான்னு பார்க்கறதுக்காக ராஜியோட அப்பத்தாவும், ராஜியோட அம்மாவும் வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இத காக்காவுக்கு சோறு வைக்கிறதுக்காக வந்த மயிலுமே கவனிச்சுட்டு இந்த விஷயத்த ராஜி கிட்ட சொல்றாங்க. உடனே கதிருமே நீ யாரு என்ன சொல்றாங்கன்றத கவலைப்படாம உனக்கு என்ன தோணுதோ அத செய்யுன்னு சொல்ல உடனே ராஜியுமே அவங்களோட அம்மாவையும், அவங்களோட அப்பத்தாவையுமே பார்க்கறதுக்காக போக கதிருமே அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருமே போறத பார்த்த குழலியும், அவங்க கிட்ட எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, உடனே கதிரும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க போகிறதா சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்கள வெளிய கூட்டிட்டு போக, அப்ப கரெக்ட்டா வெளிய வந்த கதிரையும், ராஜியையும் பார்த்துட்டு அப்பத்தாவும் அவங்களோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அப்ப கரெக்ட்டா அங்க முத்துவேல் வர, உடனே அப்பத்தா ராஜியோட அம்மாவ உள்ள அனுப்பி விட்டுற அப்பத்தா மட்டும் தெரு தெருன்னு முழிச்சுக்கிட்டே ராஜிய பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அதே மாதிரி முத்துவேல் அங்க வந்த உடனேயே ராஜி அவங்களுக்கு ரொம்பவே மரியாதை செலுத்துற மாதிரி அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அத பார்த்துட்டு முத்துவேலுமே, அப்பத்தாவையுமே பார்த்துட்டு உடனடியா உள்ள போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள ராஜியோட அம்மா திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கத பார்த்த உடனேயே என்ன நடந்திருக்குங்கிறத கெஸ் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ராஜியோட அம்மா கிட்ட நீ போய் வேணா நம்மளோட பொண்ண பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும்னா பண்ணிட்டு வான்னு சொல்ல உடனே இந்த மாதிரி முத்துவேல் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராஜியோட அம்மாவோ செம்ம ஷாக்கோட என்னங்க சொன்னீங்க? அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேலும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னா பண்ணிட்டு வா, வேண்டான்னா இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போக, அப்போ இது எல்லாத்தையுமே சக்திவேலுமே பார்த்துட்டு செம்ம கடுப்போட நின்னுட்டுருக்காங்க. ஆனா ராஜியோட அம்மா ரொம்பவே சந்தோஷத்தோட வெளிய வந்து இந்த விஷயத்த அப்பாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவ்ளோ நேரம் தன்னோட அப்பா கொஞ்சமாவது தன்னை எட்டி பார்த்து அட்லீஸ்ட் தனக்கு மனசாரையாவது ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த ராஜி, இந்த மாதிரி அவங்களோட அம்மா அப்பாத்தா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி ராஜியோட அம்மாவும், அப்பத்தாவும் ராஜியையும், கதிரையும் அங்க கூப்பிடுறாங்க. உடனே ரொம்பவே ஆர்வமா அங்க 2 பேருமே போன உடனேயே ராஜியோட அம்மாவும், அப்பத்தாவும் அவங்க 2 பேருக்குமே ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஆசீர்வாதம்லாம் பண்ணதுக்கப்புறமா ராஜியுமே, அப்பா உள்ள இருக்கும்போதே, "நீங்க எப்படிம்மா இவ்ளோ தைரியமா வந்து எங்களுக்காக இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே அவங்களோட அம்மாவும் அவங்க அப்பா தான் இந்த மாதிரி தன்னை அனுப்பி வச்ச விஷயத்த சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு கதிரும், ராஜியும் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா அடைஞ்சர்றாங்க. அது மட்டும் இல்லாம படிப்படியா அப்பா நம்மள ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சக்திவேலும் செம்ம கடுப்போட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப பார்த்து கரெக்ட்டா சக்திவேலோட பையன் அங்க வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ராஜியும், கதிரும் இங்க சந்தோஷமா நின்னு பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு செம்ம கோவத்தோட அவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக போகும்போது, கரெக்ட்டா அவங்கள சக்திவேல் தடுத்து நிறுத்துனது மட்டும் இல்லாம, நம்ம போட்ட பிளான் படி நீ நடந்துக்கிட்டா தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியுமே நடக்காம இருக்கும்ன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு இன்னுமே ரொம்பவே கோவத்தோடயும், ஆக்ரோஷத்தோடயும் அவங்க அப்பா சொன்ன பேச்ச கேட்கறதுக்காக அரசிய யோசிச்சு பார்த்துட்டு ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க.